மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குதிரை குழம்பு கொடி அப்படின்னு சொல்லுவோம். இதற்கேன் குதிரை குழம்பு கொடி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா, இதோட இலையை பார்த்திங்கன்னா குதிரையுடைய குழம்புடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடலுடைய உறுப்புகளுடைய அமைப்பும் ஒரு தாவரத்துடைய இலை அமைப்போ அல்லது கால் அமைப்போ அல்லது அதோடைய விதை அமைப்போ ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அந்த உறுப்பை பலப்படுத்தக்கூடிய சக்தி அந்த தாவரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற வகையில் தான் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் கூட அதை ஒத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கேரட்டை குறுக்கில் சீவிட்டு அதே போல் நம்ம கண்களுடைய குறுக்கு வெட்டு அமைப்பையும் பார்த்திங்கன்னா அது ரெண்டும் ஒன்றா இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கேரட்டை கண்களுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் ரிசர்ச் கூட அதை ஒத்துக்குது. அதே போல் பீன்ஸுடைய அமைப்பும் கிட்னியுடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் கிட்னி சம்மந்தப்பட்ட கற்கள் ஏற்படும் போது பீன்ஸ் மிகப்பெரிய உணவாக பயன்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த குதிரை குழம்பு அப்படின்னு வரும்போது அதோடைய இலையை ரெண்டு உறுப்புகளுக்கு ஏற்றாற்போல் இருக்கிறத பார்க்க முடியும். ஒன்று, அந்த குதிரை குழம்புடைய இலையமைப்பை பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் மண்டலம், ரெண்டு நுரையீரலையும் சேர்த்து வைத்தா எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கறத பார்க்க முடியும். இரண்டாவது, அந்த இலையை தலைகீழாக திருப்பி பார்த்திங்கன்னா இரண்டு சிறுநீரகங்கள் எப்படி நம்ம உடம்பில் இருக்கோ அவை இரண்டையும் ஒட்டி இருக்காது போல் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த குதிரை குழம்பு கொடியை பொறுத்தவரையிலும் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் கொடுக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நுரையீரலில் நிறைய பாதிப்புகள் நம்ம ஏற்படுறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நுரையீரலோட சுருங்கி விரிகிறது, திறன் குறைகிறது, நுரையீரலுக்குள் தண்ணி தேங்குகின்ற திறன் அதிகரிக்கிறது, நுரையீரலுக்குள் தேவையற்ற இறக்கக்கூடிய அந்த தண்ணீரினால் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நாள் ஆக ஆக கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாத அளவுக்கு நுரையீரலுடைய பாதிப்புகள் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நுரையீரல் பிரச்சனைகள் வரக்கூடிய ஆஸ்துமாவுக்காக கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளில் பெரும்பாலான சிகிச்சைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளாக இருக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது தற்காலிகமாக வரக்கூடிய அந்த வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கான சிகிச்சையாகத்தான் இருக்கே தவிர அது நிச்சயமாக உடலை பலப்படுத்தக்கூடிய, நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிவதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது நுரையீரலை பலப்படுத்தி, நுரையீரல் சுருங்கி விரிகின்ற தன்மையை பலப்படுத்தி, நுரையீரல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகப்படுத்தி உடலை பலப்படுத்துகின்ற முக்கியமான ஒரு மருந்துகளில் எது ஒன்று இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக இந்த குதிரை குழம்பு கொடியாகத்தான் இருக்க முடியும். குதிரை குழம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை காலை ஒரு தேக்கரண்டி உணவுக்கு முன்பு, இரவு ஒரு தேக்கரண்டி உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக பார்த்திங்கன்னா இந்த குதிரை அது ரொம்ப வேகமாக உடம்பில் செயல்பட்டு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக மாறுவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா குதிரை குழம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் இன்றைக்கு வணிக ரீதியாகவே நேரடியாகவே ஆஸ்மா நோய்க்கான சிறப்பு மருந்தாக கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, இன்றைக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது சிறுநீரக கற்களும் கோடைக்காலம் நமக்கு ஆரம்பித்து விட்டது. நீர் சுருக்குன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் கழிக்கும்போது கடுமையான எரிச்சலோடு சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனைகளும், அதைவிட முக்கியம் சில நேரங்களில் சிறுநீரகம் செயலிழந்து போகக்கூடிய பிரச்சனை, இந்த மூன்று பிரச்சனையும் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். பெரும்பாலும் சிறுநீரக கற்கள் ஏற்படக்கூடியவர்கள் நம்மளுடைய நவீன மருத்துவத்தை நாடும்போது கற்கள் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்படுறதை பார்க்குறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த கற்கள் தொடர்ந்து ஏற்பட்டு உடலில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். நிறைய பேர் எங்கிட்ட வரும்போது குறைந்தது 4 முறை 5 முறையாவது அறுவை சிகிச்சை செய்துவிட்டு ஐயோ வேண்டாம், இனிமேல் அறுவை சிகிச்சை வேண்டாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மக்கிட்ட வர்றது பார்க்குறோம். இந்த இயற்கை முறைக்கும் நவீன மருத்துவத்திற்கும் சிறுநீரக கற்களை அணுகுவதில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எதுவுமே சிறுநீரக கற்களை தற்காலிகமாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இல்லாமல் நிரந்தரமாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருக்கும்.
ஆனால் நவீன மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் கொடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சை எல்லாமே இப்போ இருக்க கல்லை குணப்படுத்துறதுக்கு என்ன தேவை அதோடு நின்றுவிடும். ஸோ அதனால் இயற்கை முறையாக இந்த குதிரை குழம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அந்த சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பித்து உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு சிறுநீரகம் வெளியேற்ற வேண்டிய கழிவுகளுடைய அளவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இந்த சிறுநீரக கற்கள் உருவாகாமலேயே உடல் ஆரோக்கியமாக மாற்றப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து சிறுநீரக செயல்திறன் அதிகரிக்கப்பட்டு படிப்படியாக சிறுநீரக கற்களை குறைக்கக்கூடிய சக்தி இந்த குதிரை குழம்பு கொடிக்கு உண்டு. அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உயர் இரத்த அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவின் காரணமாகவோ இன்றைக்கு நிறைய பேருக்கு சிறுநீரகம் பழுதடைந்து போகின்ற ஒரு சூழல் ஏற்படுறதை பார்க்குறோம். இன்றைக்கு சிறுநீரகம் பழுதடைந்து போகக்கூடிய அந்த சூழல் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் சம்மந்தப்பட்ட சிகிச்சை அளிக்கப்படுறதை பார்க்குறோம். ஆனால் இந்த டயாலிசிஸ் சம்மந்தப்பட்ட சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர சிகிச்சை இல்லை, ஒரு தற்காலிக சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ செயலிழந்து போன சிறுநீரகத்தை உயிர்ப்பித்து மீண்டும் அதோடைய செயல் குறைபாடுகள் குறையப்பட்டு சிறுநீரகம் செயல்பட ஆரம்பிக்க வைப்பதற்கு இந்த குதிரை குழம்பு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு வட மாநிலங்களில் அந்த குதிரை குழம்பு செடி நிறைய உபயோகப்படுத்தப்படுறதை பார்க்க முடிகிறது. இப்போ அஸ்ஸாம் போனோம்னா, அதே போல் சத்தீஸ்கர் போகிறோம், ஈவன் மகாராஷ்டிரா கோவாவில் கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவமனைகளில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக செயல் குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற முக்கியமான மூலிகைகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குதிரை குழம்பு செடியாக தான் இருக்குது. எனவே நேயர்களே, இந்த குதிரை குழம்பை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், முக்கியமாக சிறுநீரக கற்கள் மற்றும் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயல் குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நம்மை நாம் எவ்வாறு ஈடுபடுத்திக் கொண்டு தீர்வு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைய வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் சென்னையினுடைய புகழ்பெற்ற கடற்கரையான எலியட் கடற்கரையில் நான் அமர்ந்திருந்த போது ஒரு முதியவர் என்னிடம் வந்தார். அவர் என்னிடம் வந்து, நீங்கள் தொலைக்காட்சிகளில் எல்லாம் பேசுகிறீர்கள், இந்த எலியட் கடற்கரையில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் அதை ஏன் எடுத்து சொல்லக்கூடாதா என்று கேட்டார். என்ன என்று அவரிடம் நான் வினவினேன். அதற்கு அவர் சொன்னார், இத்தனை லட்சம் பேர் இங்கு வருகிறார்கள் ஒரு ஆண்டிற்கு, எவ்வளவோ மக்கள், அண்டையிலிருந்து வரக்கூடியவர்கள், வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு போதுமான கழிப்பிட வசதிகள் இங்கே கிடையாது. கழிப்பிட வசதி இல்லாதனால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள். மெரினா கடற்கரையிலும் இதே நிலைமைதான். சுத்தமான கழிப்பறைகள் இல்லை, போதுமான கழிப்பறைகள் இல்லை, நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட செயற்கை கழிவறைகளும் கூட அவை செயல்படவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் கூறினார். பலரிடம் விசாரித்த போது அதுதான் உண்மை என்று தெரிந்தது. அப்போதுதான் பொதுவாக பொதுமக்கள் கூடுகிற இடங்கள், அந்த கூடுகிற இடங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி யோசிக்கிற போது இது எலியட் கடற்கரையிலோ மெரினா கடற்கரைக்கு மட்டுமல்ல, பொதுவாக புகழ்பெற்ற நம்முடைய சுற்றுலாத்தலங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் கூட இதுதான் நிலைமை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் நம்முடைய புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்கள் என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் போன்ற இடங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இதுதான் நிலைமை. அங்கு அந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கானோர் வருகிறார்கள் ஒரு ஆண்டிற்கு. மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அந்நிய செலாவணியை அவர்களுக்கு வருமானமாக கிடைக்கிறது. முக்கியமாக அயல்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கு போனால் முதன்மையான பிரச்சனை, அங்கு போதுமான பார்க்கிங் வசதி கிடையாது. இரண்டாவது, கழிவறை வசதிகள் கிடையாது. அடுத்ததாக குடிதண்ணீர் வசதிகள் கிடையாது. இப்படி கிடையாது 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 என்று பல விஷயங்களை நாம் உருவாக்கிவிட்டு ஒரு இடத்தை நாம் நம்முடைய பெருமைக்குரிய சுற்றுலாத்தலம் என்று
நாம் எப்படி சொல்கிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இந்தியாவினுடைய ஒரு சிறப்பு, அதுவும் தமிழகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஊரிலும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு புகழ்பெற்ற கோயில் இருக்கும், அல்லது நினைவிடம் இருக்கும், அல்லது இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கும், மலைகள், அருவிகள், கடல்கள், இப்படியாக. அப்படி பார்க்கிற போது நான் பல மேற்கு நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய அளவிற்கு புராதன சின்னங்களும் கிடையாது, இயற்கை வளங்களும் கிடையாது. அவர்களிடம் ஒரு சிறிய அளவிற்கு ஏதாவது ஒரு புராதன சின்னம் இருந்தால் கூட அதை ஒரு பிரம்மாண்டமான அளவிற்கு அதை அவர்கள் முன்னிறுத்துவார்கள். முன்னிறுத்துவது மட்டுமல்ல, அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவார்கள். பல சிறிய நாடுகளிலும் கூட அதை நீங்கள் பார்க்கலாம். சர்வதேச தரத்திலான கழிவறைகள், எல்லா இடத்திலும் குடிநீர் வசதி, வழிகாட்டிகளுடைய உதவி, இப்படியாக பல விஷயங்கள், அதாவது சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுப்பதற்கான பல விஷயங்கள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை எல்லா இடங்களிலும் காசு பறிப்பது என்பது ஒரு மோசமான அணுகுமுறை. கழிவறைக்கு சென்றால் காசு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் காசு கொடுக்க வேண்டும் என்ற நுழைவு கட்டணம் என்றால் அதற்கு ஒரு காசு. இப்படியாக பணம் பிடுங்குகிற ஒரு விஷயமாக சுற்றுலாத்துறையை மாற்றினால் அது பல சமயங்களில் ஒரு வெறுப்பைத்தான் வரக்கூடியவர்களுக்கு உண்டாக்கும். ஏனென்றால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த இடத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு அதை பார்க்க வருபவருடன் நீங்கள் அற்பத்தனமாக யாராவது ஒருவர் நடந்து கொண்டால் அந்த இடத்தை பற்றிய மதிப்பே அவர்கள் மனதிலிருந்து அழிந்து போய்விடும். நம்முடைய சுற்றுலாத்துறை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய சுற்றுலாத்துறை என்பது பராமரிக்கப்பட வேண்டும். அது அதை தேடி வரக்கூடிய மக்களை, சுற்றுலா இடங்களை தேடி வரக்கூடிய மக்களை கண்ணியமாக, கௌரவமாக, பாதுகாப்பாக நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் மட்டும்தான் அந்த இயற்கை வளங்களின் மீது அல்லது நினைவிடங்களின் மீது, நம்முடைய மகத்தான சாதனைகளின் மீது நாம் ஒரு சிறந்த மதிப்பை உருவாக்க முடியும். மாறாக மனிதர்களுடைய தவறுகள், மனிதர்களுடைய பேராசைகளின் காரணமாக தொடர்ச்சியாக இதுபோன்ற விஷயங்களை நாம் அனுமதிப்பதன் மூலமாக என்ன நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய நாட்டை பற்றிய தவறான சித்திரங்களை அவர்கள் வெளிநாடுகளில் எழுதுவார்கள், தவறான அபிப்பிராயங்களை உருவாக்குவார்கள். ஏற்கனவே பிரிட்டிஷார் காலத்தில் அப்படி இந்தியாவை பற்றி ஏராளமான தவறான அபிப்பிராயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பிரிட்டிஷார் அப்பொழுது எழுதிய நூல்களை எல்லாம் பார்த்தால் இந்தியர்களை ஒரு மிகப்பெரிய காட்டுமிராண்டிகளாக சித்தரிக்கக்கூடிய பல குறிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த எண்ணங்களை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் நாகரிகம் பெற்றவர்கள், முற்போக்கான சிந்தனையுடையவர்கள், பரந்துபட்ட பார்வை கொண்டவர்கள் என்பதையெல்லாம் நம்ம இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு முதல் வழி சுற்றுலா பயணிகளை நாம் பாதுகாப்பது, சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது, சுற்றுலா பயணிகளுடைய மனதில் நம்மை பற்றிய மிக உயர்வான அபிப்பிராயங்களை உருவாக்குவது. இது எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் இங்கே எங்கு போனாலும் சரி, மக்கள் பெருமளவிற்கு கூடக்கூடிய எல்லா இடங்களிலுமே வசதி குறைவுகள் என்பது ஒரு பொதுவான ஒன்றாக இருக்கிறது. நம்மால் ஏன் கழிவறைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியாதா? ஏன் நம்ம சுற்றுலா வரக்கூடிய மக்களுக்கு ஒரு குடிநீர் வழங்க முடியாதா? அது மாநகராட்சியினுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா? மக்கள் எல்லா இடங்களிலும் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டுமா? மனநெருக்கடியுடன் இருக்க வேண்டுமா என்கிற கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கொள்கிற போதுதான் இங்கே எல்லா அமைப்புகளையுமே நாம் எவ்வாறு சிதைய விட்டுவிட்டோம், எதுவுமே அது மக்களுடைய ஆசைகளை அல்லது மக்களுடைய விருப்பங்களை பேணக்கூடியதாக இல்லை, மக்களுக்கு தேவையான அடிப்படை சௌகரியங்களை கூட எந்த இடத்திலும் நாம் செய்து தருவதில்லை என்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். நம்மால் கழிவறைகளை பராமரிக்க முடியும், ஒரு சுத்தமான உணர்வை மக்களிடம் கொடுக்க முடியும், மக்களிடமிருந்து பணம் பிடுங்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்த முடியும். நம்முடைய சுற்றுலாத்துறை என்பது அது உலகில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடியது. நம்மிடம் அவ்வளவு கலைச்செல்வங்கள் இருக்கின்றன, இயற்கை செல்வங்கள் இருக்கின்றன. நாம் அவற்றை முறைப்படுத்தவில்லை, நாம் அவற்றை நெறிப்படுத்தவில்லை. அதன் காரணமாக அவை இன்றைக்கு பெருமளவிற்கு ஒளியிழந்து காணப்படுகின்றன. இதை மாற்றுவது அரசினுடைய கடமை, சுற்றுலாத்துறையினுடைய கடமை, மக்களுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பேராசிரியர் என் குமரகுருபரன். ஒரு எழுத்தாளரா, கல்லூரி பேராசிரியரா,
இவருடைய அனுபவங்கள் அப்படின்னு பேசும்போது எழுதின புத்தகங்கள்லேருந்து பல விஷயங்கள் மக்களுக்கு இன்னைக்கு பயனுள்ளவையாக இருக்குது. ஆங்கிலத்துறைக்கு இவர் எப்படி போனார், அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு எழுத்தாளராக, கல்லூரி பேராசிரியராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி பலதரப்பட்ட மாணவர்களை பார்த்துருப்பீங்க. தலைமுறை கடந்தும் மாணவர்கள் உங்கள்கிட்ட கல்வி பயின்றிருப்பாங்க. ஒரு ஆசிரியராக அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, இன்றைய சூழலில் மாணவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அப்போ படைப்புலகம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய நூல்கள் எதை மையமாக வச்சு அமைஞ்சிருக்கு இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். அதுக்கு முதல்ல ஒரு கேள்வியாக, நீங்கள் வந்து ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கீங்க, எம்ஏ எம்ஃபில். உங்களுடைய காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ் துறை, தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருந்தது. ஆங்கிலம் அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றவங்களோட எண்ணிக்கை மிக குறைவு. அந்த ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலத்துறையை தேர்ந்தெடுத்த அதில் ஒரு நிபுணத்துவம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு பேச ஆரம்பிக்கலாம் சார். நான் வந்து தமிழ் மீடியத்தை தான் படித்தேன் மேடம். ஹை ஸ்கூல் முடியும் மட்டும் தமிழ் மீடியத்தை தான் படித்தேன். பியூசி இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் வந்து இளங்கலையில் வந்து பிஏ ஓரியண்டல் கல்ச்சர் அப்படின்னு அது பழனியில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு குருகுல முறைப்படி நடத்தக்கூடிய கல்லூரி. அது இங்கிலீஷ் மீடியம் தான், பட்டு இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ். அங்கே வந்து பண்பாடு, வைஷ்ணவிசம், சைவிசம், கம்பேரட்டிவ் ரிலிஜன் இந்த மாதிரி தான் போதிச்சாங்க. திடீர்னு எனக்கு வந்து ஒரு நாள் வந்து நான் இளங்கலை முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்தபோது நான் என்னுடைய நண்பருடைய திருமணத்திற்கு சென்றேன். அங்கே ஒரு பயிற்றுனர் வேலையாக டியூட்டர் வேலை காலி இருப்பதாக சொன்னார்கள். அந்த கல்லூரி பேராசிரியர் போய் பார்த்தேன். அவர் பெயர் KS ராமமூர்த்தி அவர்கள். அவர் என்னை கண்டவுடன் நான் சொன்னேன், அடுத்த கல்லூரியில் தான் வேலை பார்த்து படித்தேன், எனக்கு அந்த வேலையை போட்டு கொடுத்தால் நான் நன்கு வேலை செய்வேன் என்று சொன்னேன். உடனே அவரே விண்ணப்பத்தை டைப் செய்து என்னிடம் கையெழுத்து வாங்கினார். 10 மணிக்கு முதல்வரை பார்த்தோம், 11:30 மணிக்கு தாளாளரை பார்த்தோம், 3 மணிக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்து விட்டார்கள். ஒரே நாளில் நான் டியூட்டர் என்ற பதவி எனக்கு கிடைத்தது. அந்த டியூட்டர் பணியை நான் திறமையாக செய்தேன். தலைமை பொறுப்பில் இருக்கிற டாக்டர் KS ராமமூர்த்தி அவர்கள் என்மேல் பாசம் கொண்டு என் திறமையை போற்றி அண்ணாதுரை அவர்களுடைய அண்ணாதுரை அவர்களுடைய பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பழனிக்கு ஸ்பெஷல் லெக்சர் கொடுக்க வந்தார்கள். ஆங்கிலத்துறையிலே ஸ்பெஷல் லெக்சர் கொடுக்க மாதம் 2 முறை வருவார்கள். அவரிடம் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். அவர் நீ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வா, நான் உனக்கு இடம் வாங்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். அங்கே சென்ற பொழுது அங்கிருக்கும் ஆங்கிலத்துறை பேராசிரியர், இவர் ஆங்கிலம் படிக்கவில்லை, ஆங்கிலம் மெயின் எடுக்கவில்லை, ஆங்கிலம் பார்ட் 2 தான் படித்துள்ளார், அதனால் இவருக்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய துணைவேந்தரை அணுகி எனக்கு இந்த பையனுக்கு எப்படியா இடம் போட்டு தர வேண்டும், அவர் ஒரு சிண்டிகேட் மெம்பர் என்று சொன்னதனால் எனக்கு அங்கே இடம் கிடைத்தது. நான் ஆங்கிலத்துறையில் இளங்கலை படிக்காததால் இரவும் பகலும் என் நேரத்தை செலவு செய்து படித்தேன். உண்மையாக ஆங்கிலத்துறையில் யார் யார் படித்தார்களோ அந்த நண்பர்களை பார்த்து விளக்கம் பெற்றுக்கொண்டேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நூல் நிலையம் காலை 8 முதல் மாலை 8 மணி வரை இருக்கும். அந்த நூல் நிலையத்தை நான் நன்றாக பயன்படுத்தி கொண்டேன். அநேகமாக என்னுடைய அறையில் வந்து 4 மணி நேரம்தான் விளக்கு அணைந்திருக்கும். என்னுடைய நண்பர் 2 மணிக்கு படுக்க போவார், நான் 3 மணிக்கு எழுந்து விடுவேன். எனக்கு நேரம் காலம் கிடையாது. குறிப்பிட்ட நேரத்தில் படிக்க சென்று விடுவேன். மற்ற மாணவர்களுடன் நான் நன்றாக பழகுவேன். ஆனால் படிக்கும் நேரம் வந்தவுடன் நான் என்னுடைய அறைக்கு சென்று விடுவேன். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோடு படித்ததனால் நான் ஆங்கில இலக்கியத்திலே முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன். அதாவது அங்கே அன்றைக்கி வந்து 8 பேப்பர், 8 பேப்பரில் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டாலும் மறுபடியும் 8 பேப்பரும் எழுதணும். அந்த மாதிரி 3 அட்டம்ப்ட் தான்.
ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணலன்னு சொன்னால் செகண்ட் அட்டம்ப்ட்டு தேர்ட் அட்டம்ப்ட்லாம் பாஸ் பண்ண ரொம்ப சிரமம்னு சொன்னாங்க அங்கே இருக்க மாணவர்களே. அவங்க எனக்கு கொஞ்சம் பயமுறுத்தியும் விட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆங்கிலம் எடுக்கலை, நீங்கள் எங்கே வந்து தேர்றது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் முறியடிச்சு எப்படியும் நம்ம வந்துட்டோம், வி ஹாவ் டு வின் அப்படிங்கிறனால லைப்ரரி ஒழுங்கை பயன்படுத்தி நான் முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேங்க. நிச்சயமா சார். இதெல்லாம் அந்த உங்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் சொல்லணும். கல்லூரி நாட்கள் எப்படி இருந்துச்சு? ஒரு பேராசிரியராக பணி, இன்னைக்கு நீங்கள் ஒரு 2004 ஓய்வு பெற்றீங்க. 2003 டிசம்பர் ஓய்வு பெற்றிருக்கீங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கல்லூரி வந்து ஒரு மாதிரி ஒரு வளமான ஒரு சூழல் தான். அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஆங்கில துறைக்கு வர மாணவர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு ஆசிரியராக அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? அந்த காலத்தில் இந்த மாணவர்கள் வந்து நல்லா மரியாதை கொடுத்தாங்க மேடம். யார் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து இடையில வந்து யார் வெளியே போக சொன்னாலும் அவங்க சிரிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. வெளியே போக சொன்னோம்னா அவங்க வெளியே நின்று மறுபடியும் நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உள்ளே வர்றதா இருக்க முடிஞ்சு வெளியே போவதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். மாணவர்களோடு நாங்கள் நன்றாக பழகினோம், அவர்களும் எங்களோடு நன்றாக பழகினார்கள். இன்று எங்களுடைய மாணவர்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்கின்றார்கள். அரசு துறையிலும் சரி, தொழிலாளர்களாகவும் இருக்கின்றார்கள், நிறைய பேர் இருக்கின்றார்கள், கவிஞராக இருக்கின்றார்கள், நீதித்துறை இருக்கின்றார்கள். அந்த மாதிரி நல்ல மாணவர் உருவாக்கணும். அதற்கு காரணம் எங்களுடைய துறைத்தலைவர் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அந்த 10 மணிக்குனா 9:45 நாங்கள் வந்து கையெழுத்து போட்டணும். 4 மணிக்கு முன்னாடி போக முடியாது. யார் யார் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்பார். பார்த்துட்டு அதன் பேரில் வந்து மறுநாளே கூப்பிட்டு சொல்லிடுவார், இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம். ஸோ எங்களுடைய துறையை பொறுத்த மட்டும் அவர் டாக்டர் KS ராமமூர்த்தி என்பவர் தான் தலைவர். அவர் வந்து ஒவ்வொன்றையும் கவனிப்பார். எங்களுடைய நடவடிக்கை, நாங்கள் யாரோடு யார் பழகிறோம், எந்த மாணவரோடு பழகிறோம் என்பதெல்லாம் கவனித்து எங்களை திருத்துவார். அன்றைக்கு கொடுத்த பயிற்சி தான் எனக்கு இன்றும் உதவியாக இருக்கின்றது. ஒரு படைப்பாளி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, மொழிபெயர்ப்பு நூல்கள் செய்திருக்கீங்க. அப்படின்னும் போது ஒரு படைப்பாளி அப்படின்னு ஆகும்போது அவங்களுக்கான ஒரு எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கருப்பொருளாக அமையும்? அதில் உங்களுடைய தனித்துவம் அப்படிங்கிறது என்ன? அதாவது நான் திருப்பூர் வசித்து வருகின்றேன். நான் 2003 ஓய்வு பெற்று திருப்பூரிலே தொழில் தொடங்கினேன். அன்றைய காலகட்டத்தில் என்னுடைய தொழில் சரியாக வரவில்லை. அப்போது என்னுடைய வகுப்பு நண்பர், கல்லூரி தோழர் டாக்டர் ஹிண்டு நடராஜன் சொல்லுவாங்க, ஹிண்டு நடராஜன் அப்படிங்கிற என்னுடைய ஃப்ரெண்டு, அவரை வந்து சந்திக்க நேர்ந்தது. நான் சொன்னேன், இந்த மாதிரி கம்பெனி சரியாக வரவில்லை, அதனால் நான் ஓய்வெடுக்க போயின்னு சொன்னேன். நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டாம், முதலில் நீ மொழிபெயர்ப்பை எழுதுன்னு சொன்னார். அவர் தான் 4 புத்தகத்தையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அந்த 4 புத்தகத்தையும் நான் மொழிபெயர்ப்பு செய்தேன். 4 மொழி புத்தகத்தையும் மணிவாசக அச்சகத்தார் வெளியிட்டார்கள். அதன் பின் 4 புத்தகத்தையும் முடித்து விட்டேன். இனி என்னப்பா செய்வது என்று கேட்டேன். நீ நன்றாக மொழிபெயர்க்கின்றாய், நீ உன் சொந்த புஸ்தகம் எழுதிவிடுன்னு சொன்னார். அப்போது தான் எல்லாமே வியாபாரம்தான் என்ற நூலை எழுதினேன். அந்த நூல் முழுக்க முழுக்க வாடிக்கையாளர் சார்ந்தது. வாடிக்கையாளர் வந்து காந்தி வந்து கடவுள்னு சொல்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து குழந்தைய நல்லா சாப்பிட வைக்கிறதுக்காக அம்மா ஒன்று சொல்லுது, நீ சாப்பிட்டீங்கன்னா நான் கதை சொல்லுவேன் அப்படிங்குது. நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினீன்னு சொன்னால் உனக்கு நான் கிஃப்ட் தருவேன்னு சொல்லுது. இப்போ அங்கேயே ஒரு வகையான பண்டமாற்று வந்துடுது. அதுக்கு அடுத்து அப்படி பார்க்குறப்போ ஔவையாரே வந்து விநாயகர் பாடுறார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புவை நாளும் கலந்துனுக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. அப்போது ஒரு கவிஞர், ஔவையார் போன்ற பெரிய கவிஞர் கடவுளிடம் ஒரு பரிமாற்றம் கேட்கின்றார். நான் 4 தருகிறேன், நீ 3 கொடு.
ஸோ அது ஒரு சார்ட்ட பண்டமாற்றம். அதற்கு அடுத்தாற்போல் பார்த்தால் இன்று கடவுளிடம் எல்லா கடவுளிடமே பரிமாற்றம் நடந்து வருகின்றன. ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறார்கள், என்னைக்கு அதை கொடு. திருப்பதி கோயிலுக்கு போன்றால் திருப்பம் நேரிடும் என்று சொல்கின்றார்கள். ஒரு அமைச்சர் 45 கிலோ தங்கத்தை ஏழுமலையானுக்கு பரிசாக அளித்தார், கிரீடமாக அளித்தார். இன்னைக்கு ஏழுமலையானுடைய ஆண்டு வருமானம் 1000 கோடி ரூபாய். நான் வளர்ந்த பழனி தாலுகாவிலே அருள்மிகு பழனியாண்டவர் இருக்கின்றார். அவர் அருள் புரிகின்றார். அவருடைய வருமானம் சுமார் 300 கோடி ரூபாய். ஒரு வருட வருமானம் 300 கோடி ரூபாய். இவங்களுடைய வருமானம் 1000 கோடி ரூபாய். இவர்கள் அனைவருமே கடவுளிடம் ஏதோ ஒன்றை கேட்கிறார்கள். கடவுளிடம் ஒரு வகையான பரிமாற்றம் செய்கிறார்கள். நீ இதை எனக்கு செய்து கொடு, நான் உனக்கு செய்து தருகிறேன். அது நடந்துவிட்டால் அப்படியே செய்து விடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கருப்பராயன் என்ற கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சில அம்மன் கோயில்களிலே செவ்வாய்க்கிழமை விடிய விடிய 100 கிடாய் 200 கிடாய் சம்டைம்ஸ் 1000 கிடா கூட கொட்டுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். 1000 கிடா கூட ஒரு கோயிலில் வந்து செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வைகாசி மாதத்தில் வெட்டுவாங்க. அவங்கெல்லாம் ஒன்று அந்த கோயிலுக்கு போய் ஒன்று கேட்குறாங்க, சாமி எனக்கு அதை கொடு, நான் உனக்கு கிடா விட்டுறேங்கிறாங்க. அதை முடிஞ்ச உடனே அந்த கோயிலுக்கு வந்து கிடா விட்டுறாங்க. இந்த மாதிரி அங்கேயும் ஒரு வகையான பரிமாற்றம். ஏழுமலையானோட ஒரு பரிமாற்றம், பழனியாண்டவரோட ஒரு பரிமாற்றம், கருப்பராயன் முனியப்பன் இந்த மாதிரி கடவுளோடு பரிமாற்றம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கடவுளையே நாம் வெளிப்பேச தயாராகிவிட்டோம். ஏழுமலையை வெளிப்பேசுகிறோம், பழனியாண்டவர்கள் வெளிப்பேசுகிறோம். ஆனால் இந்த கடவுள்கள் யாருமே விளைக்க போவர்கள் அல்ல, விளை போவர்களும் அல்ல. அவர்கள் அவருடைய வேலை செய்கிறார்கள். நாம் நல்ல நேரம் ஒன்று நடந்து விடுகின்றது, இது கடவுளால் தான் நடந்தது என்று நாம் முடிவு செய்கின்றோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே வியாபாரம் தான் பெரிதாக இருக்கின்றது. சரி, ஜவுளி கடைக்கு போகின்றோம், ஜவுளி கடையிலே அல்லது நகைக்கடைக்கு போகின்றோம். அங்கும் விற்பனையாளர் தான் முக்கியமானவர். விற்பனையாளர் இல்லாமல் என்றுமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் விற்பனையாளர் முகமலர்ச்சியோடு நம்மளை வரவேற்க வேண்டும், என்ன தேவை என்பதை நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் திருப்தி ஆனவுடன் அடுத்த இடத்திற்கு கூட்டி போக வேண்டும். அதற்கு அங்கு போய் திருப்தி ஆனவுடன் அடுத்த இடத்திற்கு கூட்டி போக வேண்டும். இப்படியே நம்மளை கூட்டி சென்று கடைசி கல்லா வரைக்கும் வருவார். ஒரு கடையை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கடையின் உரிமையாளர் காலையில் 2 மணி நேரம், மாலை 2 மணி நேரம் வாயிலிலே நின்று ஒவ்வொருவரையும் வரவேற்பார். அப்படி வரவேற்கும் பொழுது அங்கே வாங்கச் செல்லும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. ஓ, இவரே வெளியே நிற்கின்றார். வெளியே நிற்பதும் இல்லை, கையெடுத்து கும்பிடுவார். யாருன்னு தெரியாது, பட்டு கும்பிடுவார். அப்படிங்கிறப்ப அவரோட ஈடுபாடு ஏற்படுகின்றது. முதலில் நாம் செல்லும் பொழுது ஒரு பொருள் வாங்க செல்லுகின்றோம். அடுத்தாற்போல் போகும்போது நாம் வாடிக்கையாளர் ஆகிவிடுகின்றோம். மறுபடியும் அங்கே ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. இங்கே போனால் நம்மை நன்றாக நடத்துகின்றார்கள், அந்த கடைக்கு போவோம் என்று அதே கடைக்கு உறவினரை நண்பர்களை அழைத்து செல்கின்றார்கள். நகைக்கடைக்கு போனாலும் அதுதான். முதலாளி எங்கே ஒரு இடத்தில் இருப்பார், ஒரு பெண்ணோர் ஆண் இருப்பார்கள். போனவரை எப்படியாவது சமாளித்து என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை கொடுத்து ஒரு திருப்தி ஏற்படுத்துவார். ஆக இந்த விற்பனையாளர்கள் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. பணம் போடுவோர் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர்கள் விற்று கொடுத்தால்தான் அவருக்கு லாபம் வரும். ஸோ எல்லா இடத்துலையுமே வியாபாரம் தான் முக்கியமானது. வியாபாரத்திலும் வாடிக்கையாளருடைய திருப்தியே முக்கியமானது. நீ வாடிக்கையாளர் திருப்தி படாவிட்டால் அந்த தொழில் நசிந்து விடும். உங்களுடைய இன்னொரு படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது முதியவர்களை பற்றினதாகவும் இருக்கு, ஜெனரேஷன் கேப், அதையும் தலைமுறை இடைவெளி. இதுன்னு இன்னைக்கு நம்ம நிறைய சந்திச்சுட்டு வர பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்று. ஜெனரேஷன் கேப்னு வரும்போது பேரண்ட்ஸ் சில்ட்ரன் கோஆர்டினேஷனில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இதற்கான ஒரு தீர்வுலாம் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது இந்தியாவில்
7% பேர் முதியவர்கள். முதுமை என்பது தானாக வருவது, வந்தால் போகாது. சுமார் 40 வயதிலே ஒரு வெள்ளை முடி தோன்றும், 50 கொஞ்சம் அதிகமாகும். அது பூவாகி காயாகி 70 வயது வரை 70 வயதிலே அது கனியாகும். இந்த 60 வயது டு 70 வயது அதுதான் ஓய்வு பெறும் வயது. ஓய்வு பெற்றவர்கள் என்ன செய்வது என்ற பிரச்சனை பெரிய பிரச்சனை. அவர்களால் குழந்தைகளுக்கு பிரச்சனை, குழந்தைகள் அவரை எப்படி மேனேஜ் செய்வது? ஏன்னால் ஓய்வு பெற்ற பின் நாம் ஒரு குறிக்கோளோடு செல்வோம். நமக்கு இதுதான் நல்லது, இப்படித்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செல்லுவோம். அவர்களுக்கு அந்த குறிக்கோள் பிடிக்காது. நம்ம எப்படி சமாளிப்பது என்ற பிரச்சனை வரும். அப்போது நாம் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அவர்களுக்கு எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. கேட்டால் ஏதாவது கருத்து சொல்லலாம். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த வகையில் உதவி செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். 60 வயது ஆகிவிட்டதா, ஓய்வு பெற்று விட்டோமா, பால் வாங்க செல்வோம். குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வோம். பள்ளியிலும் திரும்பும்போது குழந்தைகளை கூட்டி வருவோம். கடைகளுக்கு செல்வோம். இந்த மாதிரி நம்முடைய மகன்களுக்கோ அல்லது மகளுக்கோ நாம் உபயோகமாக இருக்கலாம். இன்னொன்று, முதியவர்கள் தனக்கென்று ஒரு வழியை பின்பற்றி செல்ல வேண்டும். மாலை ஆனவுடன் ஒரு நூல் நிலையம் செல்லலாம். தகுந்த நண்பர்களோடு, அதாவது முதிய நண்பர்களோடு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அமர்ந்து அவரோடு கொஞ்சம் சாவகாசமாக பேசி பழகலாம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே சென்று வரலாம். பூங்கா எங்காவது இருந்தால் பூங்காவில் நடைபழகலாம். இந்த மாதிரி அவருடைய பொழுதை மனக்கவலையின்றி கழிக்கலாம். ஏனால் நம்முடைய குழந்தைகளோடு இருக்கும் பொழுது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, மற்றவருடைய அனுபவமும் கொஞ்சம் டென்ஷன், ஒரு சார்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்களுடைய சிந்தனை வேறு, நம்முடைய சிந்தனை வேறு. அவங்க ரொம்ப அட்வான்ஸாக சிந்திக்கிறாங்க, we are in the past. இந்த மாதிரி வர்றப்போ அவங்க முடிந்தால் குழந்தைகளுக்கு, அதாவது பேரன் பேத்திமார்களுக்கு உதவி செய்ய வேண்டும். முடியாவிட்டால் இந்த மாதிரி நடைபெறுவது, நூல் நிலையத்துக்கு செல்வது, முதியோர் காப்பகத்துக்கு செல்வது, உரிய வயதில் நண்பரோடு பழகுவது, இந்த மாதிரி பொழுதை கழிக்கலாம். அதுவும் முடியாவிட்டால் முதியோர் காப்பகத்தில் சேர்ந்து விடலாம். வேண்டாம், நான் முதியோர் காப்பகத்தில் போக மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் மகனோடோ மகளோடு தான் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் இந்த 3 குரங்குகள் எடுத்துக்கொண்டேன். என்ன நடந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடாது, என்ன பேசினாலும் உங்கள் காது விழுகக்கூடாது, காதை பொத்திக்கொள்ள வேண்டும். என்ன கேட்டாலும் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும், காதை பொத்திக்கொள்ள வேண்டும், வாயையும் பொத்திக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் உங்களை பழக்கிக் கொண்டால் அங்கே பிரச்சனையே வராது. இந்த ஜெனரேஷன் கேப் சொல்லும்போது ஒரு வயது வந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறதுல நிறைய சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். ஒரு படைப்பாளி அப்படிங்கிற முறையிலையும் இந்த கேள்வி இருக்குது. ஒரு 15-16 வயது ஆண் அல்லது பெண் அப்படின்னு வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பழசாக தெரியும், இதுக்கு மேலே நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். அதே நேரத்தில் அவங்க சொல்கிற சில நல்ல விஷயங்களை கூட நான் பார்க்காததுனால பெற்றோர்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அது சார்ந்தும் நூல்கள் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற முறையில் என்ன மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் பாசிபிள்? அது தலைமுறை இடைவெளிங்கிறது நிரப்பப்படாத இடைவெளியாக தான் இருக்கும். தலைமுறை 4 எழுத்துக்கள், இடைவெளி 4 புள்ளிகள் உள்ள எழுத்துக்கள், இ டை வே லி. இதை நிரப்பவே முடியாது. இதிலே நான் 2 வார்த்தை எடுத்துக்கொண்டேன். அன்பு பெரியதா, பாசம் பெரியதா? அன்பை விட பாசம்தான் பெரியது. யார் மேலும் வேண்டுமானால் நாம் அன்பு வைக்கலாம். ஆனால் பாசம் வைப்பதற்கு ஒரு சிலர் செலக்டட் பீப்புள் மேல் தான் நாம் செய்ய முடியும்.
அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நான் அல்லது ஒரு பெரியவர் தன் மகன் மேல் வைத்திருப்பது பாசம். இந்த பாசம் இதயத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு, அதாவது உணர்வு கலந்த பாசம். மகன் தன் தந்தைக்கு எல்லாம் செய்வான், என்ன செய்தாலும் அவன் அன்பாகத்தான் இருப்பான ஒழிஞ்சு பாசமாக இருக்க முடியாது. அந்த அன்பு மூளையிலிருந்து வருவது. தகப்பனுடைய பாசம் இதயத்திலிருந்து உணர்வுபூர்வமாக வருவது. அன்பு மகன் பெற்றோர் மேல் செலுத்தும் அன்பு மூளையிலிருந்து அறிவுபூர்வமானது. மகனுடைய இப்போ என்னுடைய பேரனை வச்சுக்கலாம், அவனை ஆஸ்பத்திரி கூட்டி போகிறதுன்னு சொன்னால் உடனே என்னுடைய மகன் வந்துடுவான், மருமக எல்லாம் வந்துடுவாங்க. சப்போஸ் எனக்கு ஒரு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்பா பார்த்துக்குவார், அவர் வயசானவர் பார்த்துக்குவார், அவருக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்திடுவாங்க. உடனே என்ன செய்வாங்க, டாக்டர் கூப்பிட்டு பேசுவாங்க, அப்பா நீங்கள் போயிட்டு வந்துடுங்கப்பா அப்படிம்பாங்க. அப்போது இங்கே வர்றது அன்பு, அவர்களுடைய மகன் மேல் வருவது பாசம், இங்கு வருவது அன்பு. ஒதுக்கி விட்டால் என்று சொல்ல முடியாது, அவர்கள் அன்பாக இருப்பார்கள். ஆனால் பாசமாக தங்களுடைய குழந்தைகள் மேல் மட்டும்தான் இருக்க முடியும். தங்களுடைய குழந்தை மேல் பாசத்தை காட்டுவார்கள், பெற்றோர் மேல் அன்பாக இருப்பார்கள். இது உணர்வு கலந்த பாசம், அது அறிவு கலந்த அன்பு. ஒரு படைப்பாளியாக, ஒரு பேராசிரியராக இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு தேவையான பல தகவல்கள் உங்களுடைய படைப்புகள் மூலமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில புலமை அப்படின்னு வரும்போது அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, உங்களை எப்படி நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக்கிட்டீங்க, அதை தேர்ச்சி பெற்று இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருந்தீங்க, உங்கள் படைப்புகள் மூலமாக நீங்கள் மக்களுக்கு சொல்கிற கருத்துக்கள் என்ன அப்படின்னு இன்றைக்கி சில விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளில் இருந்து சிறந்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழகத்தின் சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர், எழுத்தாளர், கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் கையளவு கடல் என்னும் ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார். சின்ன சின்ன கட்டுரைகளின் தொகுப்பு. எந்த கட்டுரையும் ஒரு 4-5 பக்கங்களுக்கு மேலில்லை, விரைந்து படித்து விடலாம். எல்லா கட்டுரைகளிலும் ஒரு எள்ளல், ஒரு நகைச்சுவை, ஒரு அங்கதம் இழையோடுகிறது. நல்ல ஆழமான செய்திகள். அதை மிக எளிமையாகவும் படிப்பதற்கு இனிமையாகவும் அவர் கூறியிருக்கிறார். சின்ன சின்ன நிகழ்வுகள், வாழ்வில் நாம் பார்க்கின்றவைகளை முன்வைத்து அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் பல கருத்துக்களை அவர் தருகிறார். எப்போதுமே நேரடியாக கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொண்டே போனால் ஒரு சலிப்பு வரும். அந்த சலிப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டுமானால் சின்ன சின்ன நிகழ்வுகளை சொல்ல வேண்டும். அவை கதைகளைப் போல இருக்கும். ஏனெனில் கதை கேட்டு வளர்ந்தவர்கள்தான் நாம். ஆகையினால் கதைகள் அல்லது கதைகளை போன்ற நிகழ்வுகளின் மூலம் சொல்லுகிற போது அந்த செய்திகள் நம் நெஞ்சில் பதியும். ஒரு கட்டுரையில் அவர் எழுதுகிறார், கழுதைகளும் நரிகளும் என்றே அந்த கட்டுரைக்கு தலைப்பு. நான் ஒரு பெட்டிக்கடைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன். ஒரு கழுதை, இப்போதெல்லாம் கழுதைகளை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. ஒரு கழுதை வற்றலாய் பசியோடு நின்று கொண்டிருந்தது. அந்த பெட்டிக்கடைக்காரர் கொஞ்சம் அசந்திருக்கிற வேளையில் ஓடி வந்து 2 வாழைப்பழங்களை கவ்விக்கொண்டு போகிறது. ஏனென்றால் சுவரொட்டிகளை எல்லாம் மாடுகள் தின்றுவிட்டு போய்விட்டன. நம் நாட்டில் இப்போது மாடுகள் புண்ணாக்கு மற்றவைகளுக்கு பதிலாக அவையும் சுவரொட்டிகளைத்தான் தின்னுகின்றன. கழுதைகளுக்கு தாள் கிடைக்கவில்லை. வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு போன உடனே அந்த கடைக்காரர் உள்ளே இருந்து ஒரு கம்பை எடுத்து அந்த கழுதையை ஓங்கி 2-3 அடிகள் அடிக்க, பாவம் அந்த கழுதை கத்திக்கொண்டே ஓடியது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர் மதுக்கூர் ராமலிங்கம் எழுதுகிறார், ஐயோ இப்படி அடிக்கிறார் இந்த கழுதையை என்று கருதியபடியே அந்த கடைக்குள் திரும்பி பார்த்தேன். ஒரு பெரிய கழுதை படம் உள்ளே இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், பல கடைகளில் கழுதை படம் போட்டு கீழே என்னை பார் யோகம் வரும் என்று எழுதியிருப்பார்கள். என்ன இவருக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்றால், உள்ளே ஒரு கழுதை படம் இருக்கிறது, என்னை பார் யோகம் வரும் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் உயிரோடு இருக்கிற கழுதையை இப்படி அடித்து விரட்டுகிறார்.
ஒருவேளை உயிரோடு இருக்கிற கழுதையை பார்த்தால் யோகம் வராது, படத்தில் இருக்கிற கழுதையை பார்த்தால் தான் யோகம் வரும் போல் இருக்கிறது என்று எழுதுகிறார். இப்படி கழுதையின் கதை என்றால் நரியின் கதை என்னவாக இருக்கிறது? சில பேர் சொல்லுகிறார்கள், நரி முகத்தில் விழித்தால் அன்றைக்கு ஒரு பெரிய லாபம் வரும் என்கிறார்கள். நாம் எப்படி நரி முகத்தில் விழிப்பது? வீட்டில் படுத்து உறங்குகிறோம், எழுந்த உடனே யார் கண்ணிலும் நரி வராது, நரி முகத்தில் நாம் விழிக்க முடியாது. ஒருவேளை நரி முகத்தில் தான் விழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டால் காட்டில் போய் உறங்க வேண்டும். காட்டில் போய் உறங்கினால் காலையில் விழிப்போமோ விழிக்க மாட்டோமோ தெரியாது. நாம் நரிமுகத்தில் விழிப்பதற்காக காத்திருக்கிற வேளையில் வேறு விலங்குகள் நம் முகத்தில் முடித்து விட்டால் நம் நிலை என்ன என்பதும் சிக்கலாகும். இரண்டாவது, காட்டில் போய் வாழ்கிற ஒருவனுக்கு நரிமுகத்தில் முடித்தால் என்ன, புலி முகத்தில் முடித்தால் என்ன, அவனுக்கு அதனால் என்ன பயன் என்று கேட்கிறார். இப்படி மிக சின்ன சின்ன செய்திகள் நமக்குள் இன்னமும் மிச்சப்பட்டு கிடக்கிற ஆயிரம் மூட நம்பிக்கைகளை இப்படி ஒரு கேலியாய் கிண்டலாய் அவர் சொல்லுகிற போது அது பழிச்சென்று நமக்கு சரி எனப்படுகிறது. இன்னொரு இயல்பான வாழ்வியல் போக்கு ஒன்றை குறிப்பிடுகிறார். வீட்டிலிருந்து புறப்படுகிற போது நிலைப்படியில் இடித்து கொண்டால் இந்த நிலை இடித்து விட்டதே என்று சொல்லி அமர்ந்து ஒரு கோடை தண்ணீரை குடித்துவிட்டு புறப்படுகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் என்ன எழுதுகிறார்? நிலை இடிக்கவில்லை, நாம் தான் போய் நிலையில் இடித்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிலை இடிக்கக்கூடாது என்றால் ஒன்று நிலையின் உயரத்தை உயர்த்தி கட்ட வேண்டும். 4 அடியிலே நிலை இருக்குமானால் பல நேரங்களில் இடித்து கொள்ளத்தான் செய்வோம். ஒரு 6.5 அடி உயரத்துக்கு நிலையை உயர்த்த வேண்டும், அல்லது ஒரு பானை தண்ணீரை அந்த இடத்தில் எப்போதுமே வைத்து விட வேண்டும். ஏனென்றால் வருகிறவனெல்லாம் கண்டிப்பாக இடித்து கொள்வான். இடித்து கொண்ட பிறகு கொஞ்சம் தண்ணீரை குடித்து விட்டு போகட்டும் என்று 2இல் 1 தான் செய்ய முடியும் என்கிறார். அதாவது நிலைப்படி இடிப்பதற்கும் உங்களினுடைய போகிற வேலைக்கும் தொடர்பு இல்லை. ஏன் இப்படி தொடர்புபடுத்தி கொள்ளுகிறீர்கள் என்கிற கேள்விதான். வெளியில் புறப்படுகிற ஒருவனை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்டுவிட்டால் பலர் சங்கடப்படுகிறார்கள். அதை நன்றாக சொல்லுகிறார். சரி, நாம் கேட்க வேண்டாம். எந்த ஒரு பேருந்தில் ஏறினாலும் நடத்துனர் கேட்பாரா இல்லையா? எங்கே போகிறாய் என்று வீட்டை விட்டு போகிறவனை பார்த்து கேட்டு விட்டாய் என்று சொல்ல முடியாது. அது அவருடைய வேலையே அதுதான். எங்கே போகிறாய் என்று கேட்டுதான் பயணச்சீட்டை கொடுக்க முடியும். இப்படி வாழ்க்கையில் சின்ன சின்னதாக எத்தனை மூட நம்பிக்கைகளை நாம் சுமந்து திரிகிறோம். அவருடைய ஊரில் இருந்த அடேயப்பா ராமசாமி என்கிற ஒருவரை பற்றி அவர் எழுதும்போது நமக்கே இப்படியெல்லாமான மக்கள் நம்புகிறார்கள் என்று கருதுகிற நிலை வருகிறது. அவர்கள் ஊரில் ஒரு ராமசாமி என்று ஒருவர் இருந்தாராம். அவர் எதையாவது பார்த்து அடேயப்பா என்று பாராட்டி வியந்தால் அது அப்படியே நாசமாகி போய்விடும் என்று மக்கள் நம்பியிருக்கிறார்கள். அவர் எதை பாராட்டினாலும் அடே அப்பா, இந்த சினிமா தேட்டர் புதுசு கட்டியிருக்கிறானே, எவ்வளவு நல்லா இருக்கு என்று சொன்னால் 2-3 மாதத்தில் அந்த திரைப்பட அரங்கையே மூடுகிற நிலைமை வந்துவிடும் என்று அப்படி ஒரு மூட நம்பிக்கை கொண்டு அந்த ஊரில் அவரை எல்லோரும் பார்க்கிறார்கள். அதே போல ஒரு தீமையை பார்த்து அவர் அடேயப்பா என்று வியந்தால் அந்த தீமை அழிந்துவிடும் என்று இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக இன்னொரு மூட நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஒருவனினுடைய வயலில் களைகள் ஏராளமாக மண்டிவிட்டன. எவ்வளவு களை எடுத்தாலும் அந்த களை மண்டி விடுகிறது. இதற்கு இவர்கள் கண்டுபிடித்த ஒரு அறிவியல் பூர்வமான வழி என்ன என்றால், நம் அடேயப்பா ராமசாமியை அழைத்து வந்து இந்த களையெல்லாம் பார்த்து ஒரு முறை சொல்லியா, களையை பார்த்து அடேயப்பா எவ்வளவு களை மண்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த களை அத்தோடு அழிந்து போய்விடும் என்று நம்பி இருக்கிறார்கள். ஆனால் ராமசாமி சொல்ல வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று அவரை தேடி அவருக்கு கொஞ்சம் சாராயத்தையும் வாங்கி கொடுத்து அரை போதையில் அழைத்து வந்து கவனமாக என்ன சொல்ல வேண்டும் என்பதை 100 முறை திரும்ப திரும்ப சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் வந்து நின்ற ராமசாமி சொல்லியிருக்கிறார், அடே அப்பா, இத்தனை களைக்கிடையில் இத்தனை அழகாக 2-3 மிளகா செடி முளைச்சிருக்குதே என்று சொன்னாராம். அழைத்து வந்தவர் வரப்பில் மயங்கி கிடந்தார் என்று மதுக்கூர் ராமலிங்கம் எழுதுவார். இப்படி மூட நம்பிக்கைகள் மண்டி கிடக்கிற சமூகத்தில் அதை மாற்றுவதற்கு எளிமையாய் தன் நடையில் அவருக்கே உரிய அந்த நகைச்சுவை சார்ந்த நடையில் கட்டுரைகள் பலவற்றை தந்திருக்கிறார். அந்த நூலில் இருக்கிற பல கட்டுரைகளில் ஒன்றை மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். எந்த கட்டுரையை தொட்டாலும், மாடு மேய்க்கிற கலை எவ்வளவு கடினம் தெரியுமா என்று அந்த கட்டுரையை தொட்டாலும், சீனத்து பேயை பற்றி எழுதியிருக்கிற கதையை தொட்டாலும், எந்த கட்டுரையை தொட்டாலும் அதில் கருத்தும் இருக்கிறது,
சொல்லுகிற முறையில் ஒரு தெளிவும் அழகும் இருக்கிறது. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை நாம் அறிந்திருப்பதும் மிகவும் அவசியமாகின்றது. இன்றைய விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழகத்தில் நீர்வளம் எங்குமே பெருக்கணும், அது கட்டாயம். ஆனால் முக்கியமாக எங்கே நம்ம இது சென்னை ஒரு தொழில் நகரம். இங்கு எல்லா வகையான தொழில்களும் வளர்ந்து வருகின்றன, மக்கள் பெருக்கமும் அதிகம். அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த சென்னையினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சரியான முறையில் திட்டமிடணும். இந்த சென்னையில் நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆண்டு சராசரி எவ்வளவு விழுக்காடு கூடுதுன்னா, ஒரு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு 1.38 விழுக்காடு தான் ஒரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் மக்கள் தொகை கூடுது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் எல்லா கல்லூரிகளும் எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு நாம் நீர்வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அந்த நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்லுகின்ற அப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம். இதே அளவு போனோம்னா 2050, அதாவது 2 விழுக்காடு கூற போகும்போது 2050 கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா, நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இன்னும் இங்கே உள்ள ஏரிகள், இங்கு நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ கிட்டத்தட்ட 28 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. இந்த 28 டிஎம்சியை ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 டிஎம்சிக்கு நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன். அந்த 2004க்கு முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்ன கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.41 டிஎம்சி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, அது 68 மில்லியன் கனமீட்டர். அப்போ இருந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா, அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேருக்கு கொடுக்கலான்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்கணுன்னாக்கா 43 லிட்டர் தான் கொடுக்கலாம். அந்தளவு குறைவாகத்தான் நம்ம சராசரி 28 டிஎம்சி இருந்தாலும் சராசரியாக நமக்கு நிரந்தர நீர்வளமாக 2.4 டிஎம்சி தான் இருக்குது. அதனால் 68 டிஎம், அதாவது நமக்கு எவ்வளோன்னா 43 தான் கொடுக்கலாம். இதை 2050 கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ தான் கொடுக்கணும், இது 15 போயிடும். ஏன்னா இதே தான் நீர்வளம்னு வச்சுக்கிட்டோம்னா 15 கனமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு 15 லிட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சராசரியாக எப்படியும் 135 லிட்டராவது ஒரு சராசரி மனிதனுக்கு அன்றாட தேவைக்கு கொடுக்கணும். அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அந்த வகையில் நமக்கு 190 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நமக்கு அந்த நீர்வளத்தை பெருக்கி இருக்கிறார்கள். இந்த தண்ணீரையும் கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துவது, சராசரியாக நிரந்தரமாக இருக்கிற நீர்வளத்தை பயன்படுத்துவது, அந்த தண்ணீர் ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஒரு 55 லிட்டர் கொடுக்கலாம் இப்போ. ஆனால் 2050 வேணும்னா 35 லிட்டர் தான் கொடுக்கணும். ஆக என்ன தெரியுது, 135 லிட்டர் கொடுக்குறதுல இப்போ 58 கொடுக்குறது, அப்புறம் 2050 35 கொடுக்குறோன்னா அது பத்தவே பத்தாது. ஆக
நீர் வளத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு நான் ஒரு அதை பார்க்கின்ற போது நமக்கு வந்து நம்ம என்ன வீராணத்துலேருந்து தண்ணி கிடைக்குன்னா அது வந்து சில நேரத்தில் கிடைக்கிது, சில நேரத்தில் கிடைக்காது. அப்புறம் அதே மாதிரி தெலுங்கு கங்கையில் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு 15 TMC கொடுக்கணும்னு அதுதான் உடன்படிக்கை. அந்த தண்ணி அவ்வளோதையும் நம்ம அப்போ எப்படியாவது பெறணும். அப்புறம் நிலநீர் வளத்தில் நிலநீர் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே நிலநீர் செறிவை செய்யணும். நிலநீர் செய்து அது எவ்வளவு நமக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு செறிவை செய்து அந்த தண்ணீரை அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த நிலநீர் செறிவை செய்து நாம் அந்த தண்ணீர் வளத்தை கூட்டணும். அப்புறம் அதுக்கடுத்து சொன்னோம்னா இப்போ வந்து கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கணக்கில் எதுலேயுமே எடுத்துக்கிறதே கிடையாது. கழிவு நீரும் ஒரு நீர் வளம் தான். அதை வந்து நன்னீராக்கி பயன்படுத்தினா இப்போ சில நாடுகளில் சிங்கப்பூர் இருக்குது, நமக்கு அருகில் இருக்கிறனா அந்த நாட்டிலெல்லாம் தண்ணியை குடிக்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க. நம்ம குடிக்க வேண்டாம், மற்ற பயன்பாடுகளுக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் கழிவறைகளுக்கு பயன்படுத்துறது அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தணும். அதனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆக அப்புறம் விவசாயிகிட்ட கிடைக்கிற நீர், நெய்வேலியில் கிடைக்கிற நீர், அந்த தண்ணீரெல்லாம் நமக்கு அப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு வரணும்னா 56 TMC அளவு நீரளவை இங்கு பெருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 56 TMCயை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு அதை பெருக்கி வகுக்கணும்னா கிட்டத்தட்ட 4300 மில்லியன் லிட்டர். இப்போ 4300 மில்லியன் லிட்டரை இப்போ இருக்கிற 50 லட்சம் மக்களோட பகிர்ந்துக்கிட்டாக்கா எவ்வளவு பகிர்ந்துக்கலாம்? 800 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் 2050 கிட்டத்தட்ட 400 லிட்டர் கொடுக்கலாம். 135க்கு 800 கொடுக்கறது, 400 கொடுக்குறது பெரிய செய்தி. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கணும்னா, எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது? இதுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இதை கண்ணும் கருத்துமாக செய்யலாம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆந்திராவில் வந்து போன வருஷம் இதே சமயத்தில் 140 கிலோமீட்டர் 147 கிலோமீட்டர் 4 நதிகளை 8 மாதத்தில் ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த நதிகளை, அதாவது கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், இந்த நதிகள் இந்த நர்மதை, இந்த நதிகளையெல்லாம் என்ன பண்ணார், இணைச்சிட்டார். அவர் இணைச்சதில் என்ன பண்ணால் 17 லட்சம் ஹெக்டேருக்கு நிலத்துக்கு பாசனத்துக்காகவும் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் குடி தண்ணீர், குளிப்பறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வளர்த்த ஒரு 8 மாதத்தில் செய்யும்போது ஏன் நம்ம செய்ய முடியாதா? ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சென்னை மாநகரத்துக்கு எந்த வழிகளை பின்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் ஒரு 10, ஒரு 5, ஒரு 6 ஆண்டுகளில் நம்ம பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சில சமயங்களில் நமக்கு தண்ணியே எல்லாம் எவ்வளோ தான் பண்ணாலும் சமயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று வந்து கடல் நீரை நன்னீரைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1190 MLD நம்ம மில்லியன் லிட்டர் பண்ணுறத 500 பண்ணணும், அல்ல 1000 பண்ணிட்டோம்னு வைங்களேன். 1000 MLD பண்ணிட்டோம்னாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் அதுலேருந்து கொடுக்கலாம். ஈவன் 2050 உள்ள 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 100 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ம அதுக்கு செலவாகும். ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த மாநகரத்தை நான் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நீக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை சூழலை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், இந்த இயற்கை வளத்தை நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். வருகிற 22ஆம் தேதி, அதாவது நாளை, உலக நீர் தினம் என்ற ஒரு தேதி நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, அதிலும் குறிப்பாக இந்தியா ஏன் இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று பார்க்கிற சூழ்நிலையில் நம் நாட்டிற்கு இது முக்கியமான நாளாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீர் பற்றாக்குறை என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட
300 மாவட்டங்களில், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 17 மாநிலங்களில் இந்த பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 300 மாவட்டங்கள் இத்தகைய சூழ்நிலையில் சிக்கி பெரிய சவாலை சந்தித்து கொண்டிருப்பதே, அதனால் அந்த மக்களுக்கு ஏற்படுகிற விளைவை வைத்தே நாம் இந்த தினத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 1992ஆம் ஆண்டு உலக ஐக்கிய நாடுகள் இந்த வேர்ல்ட் வாட்டர் டே என்று சொல்லப்படுகிற உலக தண்ணீர் தினத்தை கொண்டாடுவதற்கே முனைந்தது. அதற்கு முக்கிய காரணம் என்று பார்க்கிற பொழுது, நீர் பற்றாக்குறை உலகம் முழுவதுமே ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதோடு இல்லாமல், அது பல மக்களுக்கு இன்னலை விளைவித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்ததனுடைய விளைவாக 1993ஆம் ஆண்டு முதல் இந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் 93லிருந்து 2018 வரை நாம் இந்த தினத்தை கொண்டாடுகிற அதே சூழ்நிலையில் அதற்காக முனைப்பாக சில திட்டங்களை நாம் மறைந்திருக்கிறோம் என்பது உண்மைதான். அதனுடைய விளைவாகத்தான் இன்று கூட நமக்கு தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் எத்தகைய வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி கொண்டு வந்தால் கூட நீரை தேக்கி வைக்கிற அல்லது நீரை சேகரித்து வைக்கிற முயற்சியில் நாம் வெற்றி பெறவில்லை என்றால், கிட்டத்தட்ட 2040இல் குடிப்பதற்கே தண்ணீர் கிடைக்காத என்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்ற ஒரு எச்சரிக்கை நமக்கு ஏற்கனவே நம் முன் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இந்த தினம் எந்த அளவிற்கு நமக்கு முக்கியத்துவம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் முக்கியம். இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற நன்னீர் என்று சொல்லப்படுவதே 3 விழுக்காடு தான். மீதி 97 விழுக்காடு கடல் நீர். அப்படி பார்க்கிற பொழுது அந்த 3% நீர் நன்னீர் என்று சொல்லப்படுவது நதிகளாலும் வாய்க்கால்களாலும் குளம் குட்டைகளாலும் உருவாகுவதுதான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அத்தகைய நீர் மழையின் நேரத்தில் வந்த அந்த நீரை சேகரிக்கின்ற முறையின் அடிப்படையில் தான் இந்த 3% நீரையும் உருவாக்கி அதை நமக்கு நீராக, வாழ்க்கையின் ஆதாரமாக அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். நான் ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்டது போல, கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதனுக்குமே நீர்தான் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய உடல் பகுதி கூட கிட்டத்தட்ட 60லிருந்து 70 விழுக்காடு நீரால் ஆனது. ஆனால் தான் நீரை வாழ்வின் ஆதாரம் என்று சொல்வதற்கே காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கும், விலங்குகளுக்கும், செடிகளுக்கும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு உயிர்களுக்கும் நீர் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட அந்த நன்னீர் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் மாறிக்கொண்டு வருகிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. நம்முடைய நீரினுடைய அளவும் அந்த நீரினுடைய தன்மையும் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. அதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய ஆற்றுப்பகுதியில் இருக்கின்ற நீர்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், பல நச்சுப் பொருட்களை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு காலத்தில் ஒரு தனிநபருக்கு கிடைக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு மிகவும் குறைந்ததாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 14,000 கியூபிக் மில்லிமீட்டர் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு கிடைக்கப்பட்ட தண்ணீர் மிகவும் இன்று குறைந்து 1000 கியூபிக் மில்லிமீட்டர் என்று சொல்கிற அளவிற்கு குறைந்து விட்டது என்று அந்த செய்தியை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம்
நீர் பற்றாக்குறை, அதனுடைய இடைவெளி எவ்வளவு என்பது இப்பொழுது நமக்கு புரிகிறது. அதனால்தான் இன்றைக்கு நீர் இல்லாத ஒரு சூழலை நாம் உருவாக்கக்கூடாது என்பதற்காகத்தான், அதற்கு ஏற்படுகிற வழிகளை நாம் கண்டறிவதற்குத்தான் இந்த தினம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறார்கள், வருகிற காலத்தில் போர் வருவது என்றால் நீர் அதனால் வரும் என்று ஒரு தகவலும் நமக்கு இருக்கிறது. இதை ஏன் இந்த தகவல் சொல்லப்படுகிறது என்றால், ஏனென்றால் நீர் பற்றாக்குறை உருவாக கலகங்களும் கலவரங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்கு பல எடுத்துக்காட்டுகள் நம் முன்னாடி சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இத்தகைய சூழ்நிலையில் நாம் பல முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பது இன்றைக்கு ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது அனைத்து நிலையினரும் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் அரசினுடைய திட்டங்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நமக்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு என்னவென்று கேட்டால், மழை நீரை சேகரிக்கின்ற அந்த முறையில் இன்று கூட நாம் வெற்றி பெறவில்லை. இன்னும் சொல்கிறார்கள், சென்னையில் 3 நாள் மழை போதும், அந்த ஒட்டுமொத்த வருடத்திற்குமே அது போதும் என்று. ஆனால் அது பேரழிவு தான் சொல்லப்படுகிறதே ஒழிய, அந்த 3 நாள் வருகிற அந்த மழையை சேகரித்து வைக்கின்ற முறை நம்மிடம் இல்லை. ஆனால்தான் எவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை நாம் உருவாக்கினால் கூட மழை நீரை சேகரித்து வைக்கின்ற, அதுவும் இயற்கையாக பெறக்கூடிய அந்த நீரை சேகரிக்கின்ற முயற்சியில் நாம் எப்பொழுது வெற்றி பெறுகிறோமோ அப்பொழுது இந்த நீர் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வு வந்துட்டுவதாக அர்த்தம். ஆனால்தான் இந்த வருடம் அதனுடைய குறிக்கோளாக நேச்சர் ஃபார் வாட்டர் என்று ஒரு குறிக்கோள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேச்சர் ஃபார் வாட்டர் என்று என்ன சொல்கிறார்கள் என்றால், இயற்கையில் இருக்கின்ற அந்த நீரை சேகரிக்க முறையிலையும் நீரை அதிகமாக பாதுகாக்கிற உத்திகளை இயற்கையாகவே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். அதன் மூலம் இந்த நாள் நிச்சயமாக ஒரு பொறுப்பு வாய்ந்த நாளாக நமக்கு அனைவருக்கும் அமைகிற பொழுது, நமக்கு மட்டுமல்ல வருகிற தலைமுறைக்கும் நீர் கிடைப்பதற்கு நாம் வழிவகை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம்.